வணக்கங்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்குறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதோ லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து நோட் பண்ணி வச்சு மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம சொல்கிறது என்னென்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம். நமக்கு வந்து ஒரு பொருளாதார தடை, பொருளாதாரம் சம்மந்தமான விஷயங்களுக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் செய்கிற பிரார்த்தனை பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும். பெரிய பொருள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் 12 நீச்சமாக இருக்கும்போது, 8ஆம் அதிபதி 12 நீச்சமாக இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை நினச்சி நைட்டெல்லாம் தூங்காமல் இருக்கிறது, பிஸ்னஸில் இவ்வளோ கடன் வாங்கிட்டேனே, இது இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சு புலம்பல்கள் அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் வெளியில் சொல்லிக்காமல் நைட்டு உட்காந்து புலம்பிக்கிட்டோம், பாத்ரூமில் போய் அழுகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் அது கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2 7ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9இல் இருக்கும்பொழுது பிரயாணங்கள் நல்லாயிருக்கும். சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள், வியாபார சம்மந்தமான விஷயம், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களும், குழந்தைகளுக்கான விஷயங்களுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களுமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 3 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10இல் இருக்கார். 10இல் இருக்க குரு வந்து தொழிலில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணுவார். அது மட்டும் இல்லை, டாக்குமெண்டேஷன் செக்லீஃப் கொடுக்கும்போதெல்லாம் உஷாராக இருங்க. அது கொடுத்துட்டு ஐயோ நான் கொடுத்துட்டேங்க என்ன பண்ணுறது இல்லைங்களேன்னு சொல்லிட்டு புலம்பாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது நல்லது. இளைய சகோதரி சம்மந்தமான விஷயங்கள், இளைய சகோதரி சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி. ஸோ 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து 6இல் வந்து வக்கரமாக இருக்கும்போது வேலை விஷயங்கள் வந்து வேகமாக நடக்கலை அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துருங்க. பட் லாபங்கள் வருமான நல்ல லாபங்களை கொடுத்துரும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக வருது, நம்ம நினச்ச வேகத்துக்கு இல்லை அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 9 நல்ல பிரயாணங்கள் மூலயமா நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்களுக்கு 8ஆம் அதிபதி முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸை வந்து கம்மி பண்ணிங்க. பெண்கள் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புலம்பாக நடக்கும், பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஓட்டிடுறது தான் நல்லது. அதே நீங்களே பெண்ணாக இருந்தாலும் உங்களை நீங்களே நொந்துக்காதீங்க. நான் இப்படி பண்ணிடக்கூடாது, அப்படி பண்ணிடக்கூடாது, இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சுன்னு புலம்பாக அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத வந்து யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் இந்த புதன்கிழமைகளில் மட்டும் வந்து கொஞ்சம் கவனமாக பேசணும், கொஞ்சம் பச்சையாக பேசிடுவீங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தொழில் ரீதியான விஷயங்கள், அந்த வாக்குவாதங்கள்லாம் அந்த புதன்கிழமை வாக்கில் நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி சூரியன் நல்ல ஆட்சி பலத்துடன் அது பாதகஸ்தானமாக இருந்தாலும் நல்ல லாபங்களையும் நிறைய வெற்றிகளையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள். மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பொது பலன்களில் வந்து ஜென்ரலான விஷயங்கள் சொல்லணும். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள், துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்தரங்கள். சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி ஆட்சி படுத்தணும், நிறைய லாபங்கள் நல்ல ஏற்றங்கள், கவர்மெண்ட் லீகல் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கவங்களாம் வந்து பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். துலா லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமைகளில் கொஞ்சம் ஏடாகூடமாக பேசிடுவோம். ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணி மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாப்தம். செவ்வாய் வந்து 2 7ஆம் அதிபதி சுப நிகழ்ச்சிகளுக்காக நிறைய ட்ராவல் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. துலா லக்னமாக வந்து ராகு தேசம். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5இல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்களில் வந்து கொஞ்சம் நிறைய ட்ராவல் வரும். பக்தி மார்க்கத்தில் வந்து ஏதாவது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள், ஃப்ளை பண்ணணும் அப்படின்னா எண்ணங்கள் தோடும். அதில் சிறப்பு தான். குழந்தைகள் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கணும்னு பிளான் பண்ணுவாங்க. துலா லக்னமாக வந்து குரு தேசாபத்தின். குரு வந்து 3 6ஆம் அதிபதி. ஸோ 3 6ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து இப்போ வந்து 10இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. செக்ஸு டாக்குமெண்டேஷன்லாம் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி பார்த்துட்டு கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து சனி தசாபதம். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 5ஆம் அதிபதி 6இல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் ஏதாவது லோன் போட்டு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஆன்மீக சம்மந்தமான குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் செய்யணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். பட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். துலா லக்னமாக இருந்து புதன் தேசாபத்தியம். புதன் வந்து 9ஆம் அதிபதி.
9ஆம் தேதி 11 இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெரிய லாபங்களை கொடுத்துரும், பெரிய ஒரு லெவலில் வந்து முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து மூத்த சகோதரர்கள் நண்பர்களாக இருந்தாலும் ஒரு பிளாங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். என்னடா வந்து குழப்பி விட்டானுங்கிற அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். பட் அதெல்லாம் ஒரு 1 or 2 days அதுக்கும் சரியாயிடும். துலா லக்னமாக இருந்து கேது தேசாவது, கேது வந்து 11 இருக்கும்போது இதுவரை தீக்காத பிரச்சனை, தீக்காத ஒரு விஷயங்கள்லாம் வந்து தீது ஒரு நல்ல விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக இருந்து சுக்கிர தேசா புத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீச்சமாக 12 இருக்கும்போது தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் தாட்ஸு, ஏதோ ஒரு முன்னாடி நடந்த விஷயங்கள், பழைய விஷயங்கள், இல்லை வியாபார ரீதியான விஷயங்கள் மனக்கலக்கங்களாகி நைட்டு தூங்காமல் புலம்புறதை விட்டுட்டு என்ன பண்ணுறதுங்கிறத யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். கொஞ்சம் சிறப்பான விஷயத்துக்கு வழிபாடு முறைகள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து மகாலட்சுமி பெருமாளை வழிபாடு பண்ணுறதுனால உங்கள் மனக்கலக்கங்களும் மிஞ்சி போனால் இது வந்து ஒரு 10-15 days தான் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடுங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். அமைதியான இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ இந்த முறை வந்து டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. யாருக்கெல்லாம்னா எனக்கு பணமே இல்லை, யாருக்கு தான் பணம் வேண்டாம், எல்லாருக்குமே பணம் தேவை இருக்குது. பட் எனக்கு பணம் இல்லை, பணம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், பேங்க் பேலன்ஸே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் போய் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது ஒரு பெரிய காசு வந்து நமக்கு வரதை வந்து தவிர்க்கவே முடியாது. அவ்வளோ அற்புதமான பலன்கள். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நிறைய பேருக்கு தெரியும். கோயில்களில் கூட பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சது, நிறைய கூட்டம் வருது. இது ஒர்க் ஆகலைன்னா சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட வந்து நானும் வழிபாடு பண்ணுறேன். நான் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சு என் பர்சனலாகவும் நல்ல ஒரு வருமானங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிந்த நண்பர்கள், என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லும் போதும் நல்ல வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துச்சுங்க. ஸோ அதனால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றைக்கு வருதுன்னா 17ஆம் தேதி. 17ஆம் தேதி வந்து சாயங்காலம் ஸ்டார்ட் ஆகுது, 18ஆம் தேதி காலையிலையும் பண்ணலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் 17 ஈவினிங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ நீங்கள் ஈவினிங்கே கூட பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அந்த பெருமாளை மனதார வாழ்த்தி, மனசார ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி ஒரு 27 முறை ஒரு 27 பூ கையில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த 27 பூ கையில் வச்சுக்கிட்டு மனதார ஓம் நமோ நாராயணா ஓனான்னு அந்த இறைவனை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ மனதார வந்து பிரார்த்தனை பண்ணி அந்த ஒவ்வொரு பூவாக ஒவ்வொரு ரவுண்ட் அடிக்கும்போது வச்சுட்டு வாங்க. அற்புதமான ஒரு விஷயங்க. ஒரு பெரிய மேஜிக் நடக்கும் லைஃப்பில். வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வந்து என்றைக்கு வருதுன்னா 17ஆம் தேதி அன்றைக்கி சாயங்காலம் பண்ணலாம், இல்லைன்னா 18ஆம் தேதி காலையிலையும் பண்ணலாம். அற்புதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெற இது சிறப்பான விஷயமாக அமையுங்க. ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.